தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் வீழ்ச்சி அடைந்துள்ள மக்களின் நம்பிக்கையை மீளமிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அத்தோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை 40,000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் விடுத்துள்ளது. தமிழ் சிங்களம் புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் முற்பணமாக வழங்கப்படுகின்றது. எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் இதனை குறைந்தபட்சம் 40,000 ரூபாவாக உயர்த்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெட்டுக்கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் நேற்று இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் 7,50,000க்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும். கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம். கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயஹேர தெரிவித்துள்ளார். அரிசி தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் 774 விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜக்வார் சாரதிக் தெரிவித்துள்ளார். அரிசி விலை மற்றும் பதுக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தி 2024ஆம் ஆண்டு அரிசி விற்பனை தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் 774 விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் வடக்கு மாகாணத்தில் பெரியளவிலான பதுக்கல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் மாத்திரமே முச்சக்கர வண்டிகளில் மாற்றங்கள் மற்றும் அலங்காரங்கள் அனுமதிக்கப்படும் என்று போலீஸ் திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான உதவி போலீஸ் அதிபர் இந்திக ஹெப்பகொட இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் நீர்கொழும்பி புறநகர் பகுதியான சீதுவையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரில் மற்றும் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரு காரில் வந்த கும்பல் மூவரையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மகன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பத்தின் தந்தை நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்றொரு மகன் மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பேருந்தொன்றுடன் மோதி முச்சக்கர வண்டியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. புத்தளத்தில் இருந்து அனுராதபுரம் நோக்கி படித்த முச்சக்கர வண்டியொன்றே மேற்கண்டவாறு விபத்துக்குள்ளாகி அதன் பின்னிருக்கையில் பயணித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார்.
ராஜரெட்டி பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் இருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் மிகுந்தலை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மிகுந்தலை ராஜரெட்டி பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றுள்ளது. மிகுந்தலை நகரை வசிப்பிடமாக கொண்ட 27-30 வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெமோதுரை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது. பதுளையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த சரக்கு தொடருந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மலைநாட்டுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடருந்தே மீள்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்துக்கு தைப்பொங்கல், சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறை நாட்களுக்காக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிறப்பு ரயில் சேவை அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இலங்கை ரயில்வே திணைக்களத்தால் கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசந்துறை வரையிலும், கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையிலும் விசேட ரயில் சேவை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த 2 வாரங்களில் 2 உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தா வினோதன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி, முழங்காவில் மற்றும் கண்டாவளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே காய்ச்சல், தசை நோவு, கண் சிவத்தல், சுவாச பிரச்சினைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தா வினோதன் வலியுறுத்தியுள்ளார். வடமத்திய மாகாணத்தில் 11ஆம் தர தவணை பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தாள் சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த இறுதி பரீட்சை பிற்போடப்பட்டதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று காலை 8 மணியளவில் 8 வலயங்களில் உள்ள 30 பிரிவுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் உரிய வினாத்தாள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு மற்றொரு வினாத்தாள் வழங்கப்படும் என ஸ்ரீமேவன் தர்மசேன மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய போலீஸ் தலைமையகத்தில் பொருத்தப்பட்ட 7 CCTV கேமராக்கள் காணாமல் போயுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது. தற்போது கொம்பனி வீதியில் உள்ள பழைய விமானப்படை தளத்தில் இயங்கும் போலீஸ் தலைமையகம் இந்த காணாமல் போன CCTV தொடர்பாக கோட்டை போலீசில் முறைப்பாட்டை செய்துள்ளது. கடந்த 4 நாட்களாக காணாமல் போயுள்ள சிறுமியொருவரை கண்டுபிடிக்க எட்டம்பட்டிய காவல்துறையினர் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். பதுளை எட்டம்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியொருவரே இதன்போது காணாமல் போயுள்ளார். குறித்த சிறுமியை கடந்த 3ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக எட்டம்பட்டிய காவல் நிலையத்துக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. இதனை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் காணாமல் போயுள்ள சிறுமியின் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சிறுமியின் தாயார் இது தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதுடன் காணாமல் போன சிறுமி சுமார் 5 அடி 2 அங்குலம் உயரமும் சாதாரண உடலமைப்பு கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இறுதியாக வெளிர் பச்சை நிற நீளமான சட்டை அணிந்திருந்ததாகவும் அவரது இடது கையின் முழங்கைக்கு அருகில் சிறிய வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காணாமல் போன சிறுமி தொடர்பில் தகவல் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு எட்டம்பட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொறுப்பதிகாரி எட்டம்பட்டிய 078591528 மற்றும் காவல் நிலையம் 0522295466 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.